வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். அரசியல் அப்படின்னா என்ன? அது ஒரு ஒரு 2 நாளாவே ஒரு ஒரு போராட்டமே மனசுக்குள்ள நடக்குது. அரசியல் அப்படின்னா என்ன? மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்க அதாவது எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு. இப்போ முன்னேறியவர்கள், நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க, அவங்கள்ட்ட வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ அரசியல் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, எளியவர்கள், ஏழை மனிதர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்காக அரசு அவர்களை அந்த பணக்காரங்க போலவே இவங்களையும் ஆக்கணும். இவர்களுக்கும் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு பெயர் தான் அரசியல். அரசியல் அப்படின்னாவே எளிய மனிதர்களுக்கு பண்ணுவது. இது மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு முழுசுமே, இந்த பூமி பந்துக்கு முழுவதுமே அதுவும் அடக்கியது தான் அரசியல். இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தும் நல்லா இருக்கணும், இந்த பூமி பந்து நல்லா இருக்கணும். இந்த பூமி பந்து நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் மனிதர்களாக இங்கே வாழ முடியும். இந்த பூமி பந்து கெட்டு போச்சுன்னா நம்மளால் மனிதர்களாக வாழ முடியாது. இது நிறைய பிரச்சனைகளை, பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, எதுவுமே கெட்டு போகாமல் பார்க்குறதுக்கு, ஏழை மக்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இதுதான் அரசியல். எல்லாமே சுபிட்சம், ஒரு நலமாக இருக்கணுங்க. எல்லாருமே நலமாக இருக்கணும், வறுமை இல்லாமல், எதுக்கும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அரசியல். அதானே அரசியல் பண்ணுறோம். ரைட். இப்போது அமித்ஷா வந்தாருங்க 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்திருக்கார். இப்போது அமித்ஷா வந்து இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுட்டு போயிருக்காரு. அது ஊருக்கு உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிமுகவோட எதுக்கு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை நிலைநிறுத்துவதற்கு ஒரு பின்புலம் வேணும். அந்த பின்புலம் வந்து அது அதிமுகவாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா திமுககாரங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. திமுககாரங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. வாயா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வரமாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை கூட்டணி வச்சு பார்த்துட்டு கலைஞர் வந்து இது ஆவாத வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் கலைஞர். 2வது தடவை அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு தடவை வச்சு பார்த்து விட்டு அந்த அம்மா இருந்துக்கிட்டு இனிமேல் எக்காலத்திலும் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்படி கூட்டணி வேணான்னு அந்த அம்மா சொன்னாங்க. கலைஞரும் ஒதுங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எடப்பாடியே போன வருஷம் சொன்னார். 1 வருஷம் ஆச்சு, போன ஜனவரின்னு நினைக்கிறேன், அப்போ சொன்னார்னு நினைக்கிறேன். எப்படி சொன்னார்? எக்காலத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இனிமேல் அதிமுகவுடன் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுகவிலிருந்து எடப்பாடி அவர்கள் சொல்லி 1 வருஷம் 2 மாதம் 3 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பி கூட்டணி அமைச்சிட்டாங்க. எதன் அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்காங்க? யார் இந்த கூட்டணியை தீர்மானிக்கிறது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. நிறைய இது பெரிய டாபிக். இதை பேசினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக்கு. தமிழ்நாடு அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்? தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு நாடு தமிழ்நாடு? ஐயோ, என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு என்ன நாடு, என்ன விஷயம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாடு உலகின் முதலில் தமிழ் தோன்றிய அந்த பாஷை, தமிழ் பாஷை தோன்றியது தமிழ் தான். உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த ஆட்சி முறைக்கு ஒரு அழகு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி முறை வந்து உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு ஆட்சி முறை. இப்போ ராஜராஜ சோழன் மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. அது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆண்டிருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆண்டிருக்காரு. அந்த காலத்தில் அவருக்கு அந்த விஷயம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கே நல்லது பண்ணுறதில்ல. இன்றைக்கி இருக்கிற அரசுகளே 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபா செலவு பண்ணி ரோடு போடியானா, 1 கிலோமீட்டருக்கு 30 கோடி 40 கோடி 250 கோடி எல்லாம் செலவு பண்ணியெல்லாம் ரோடு போடுறாங்க. அந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான அரசியல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட ஒரு மன்னன் எப்படி ஆண்டிருக்கணும், எப்படி ஆளலாம், எப்படி வேணாலும் ஆளலாம். மக்களை கொடுமைப்படுத்தலாம், மனிதர்களை கொடுமைப்படுத்தலாம், விலங்குகளை கொடுமைப்படுத்தலாம், நாட்டை புரட்டி போடலாம், இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு போடலாம், அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு போடலாம். ஒரு மன்னனிடம் அனைத்து
அனைத்து அதிகாரங்களும் ஒரு மன்னனிடம் இருந்தது. ஆனால் அந்த அனைத்து அதிகாரங்களையும் கையில் வச்சுக்கிட்டு அந்த மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா, சரியான ஒரு ஆட்சியை கொடுத்தான், மக்கள் ஆட்சியை கொடுத்தான், அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான ஒழுங்கான ஒரு ஆட்சியை கொடுத்தான். அவர் மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது, அது வேற விஷயம். அவர் ஆட்சியில் தான் பார்ப்பனியும் கொழுந்து விட்டு மேலே நல்லா தளவென்று தலைத்து வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வேற விஷயம், அது ஒன்று பார்த்துக்கலாம். ஒரு மனிதனுடைய நல்லதை மட்டுமே நம்ம பேசுவோம். ராஜராஜன் அப்படியே ஆண்ட ஒரு மன்னன். அதுக்கு முன்னாடி பிற்கால சோழர்கள், முற்கால சோழர்கள் எப்படியோ வந்துட்டு போயிருக்காங்க. அதை விடுங்க, மன்னர்கள் பாண்டியர்கள் அது எப்படியோ வந்திருக்காங்க, எவ்வளவு சிறப்புடன் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 10,000 20,000 30,000 40,000 வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே பாண்டிய மன்னர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், அரசியல் செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், மக்களை வாழ வச்சிருக்காங்க, உலகம் பூரா வியாபாரம் பண்ணியிருக்கிறான், கடல் கடந்து அனைத்து நாடுகளுக்கும் போயிருக்கிறான், கப்பல் கட்டி இருக்கிறான். அந்த காலத்திலேயே கடல் கடந்து போய் அடுத்த நாடுகளை சண்டை போட்டு அந்த நாடுகளை வந்து கைப்பற்றி வந்த வரலாறுலாம் பாண்டியர்களின் வரலாறு, சோழர்களின் வரலாறுலாம் பெரிய வரலாறு. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கென்று தமிழ் மொழிக்கென்று மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. இது தனித்து விடப்பட்ட ஒரு நிலப்பகுதி, தனியான ஒரு நிலப்பகுதி. ஆசிய கண்டம் முழுமைக்கும் வாழ்ந்த ஒரு இனம் தமிழினம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க. இந்த மண்ணை சொந்தம் என்று கொண்டாட வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும், அந்த ஒருவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாபா சாஹேப் ஐயா அம்பேத்கர் அவர்கள். இவ்வளவு பெருமைகளை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு அரசியலில் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, அடுத்த கட்ட தேர்தலை கொண்டு வருவதற்கு அமித்ஷாங்கிற ஒரு நபர் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து பேசுகிறாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டை வந்து பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படிதான் நம்ம பெரியார் கிமு கிபின்னு இருக்குல்ல, அது மாதிரி பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படின்னு. பெரியார் வந்த காலகட்டத்தில் எத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாங்க, எவ்வளவு நல்லவர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 90% அரசியல்வாதிகள் நல்லவர்கள், திறமையானவர்கள். காமராஜர்லேருந்து, கக்கன்லேருந்து, ஓமாந்தூரார்லேருந்து ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது செய்யணும், நன்மையை செய்யணும், அவர்களை வாழ வைக்கணும், அவர்களை அனைத்து மக்களைப் போல வசதியானவர்களைப் போல வாழ வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்த அரசியல் இந்த பெரியாருக்கு முன்னாடி அதுக்கு பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த இருக்கு. பெரிய அரசியல், யாராலையும் செய்ய முடியாத அரசியல்லாம் செஞ்சுருக்காங்க. பாண்டிய மன்னன், இந்த கண்ணகி கதையிலேயே பாண்டிய மன்னன் தான் உரைத்த நீதி தவறானது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அந்த அரசு சம்பந்தமான எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே இறந்தவன். அப்படியே ஒரு மன்னன், அவன் மேல் பாசம் கொண்ட அவருடைய மனைவி அதே இடத்தில் இறந்தார் என்பது கதையல்ல, இது வரலாறு, புராணம் அல்ல, இது வரலாறு. அப்படி இருந்த ஒரு நீதி பரிபாலனத்தை தன்னகத்தே கொண்ட ஒரு அருமையான ஒரு தமிழ்நாட்டை யார் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், எப்படி செய்யணும், எப்படி அரசியல் பண்ணணும், என்ன மாதிரியான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது யார் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். அமித்ஷா அப்படிங்கிற ஒரு நபர். அமித்ஷா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசியது தவறில்லை. இந்த மண்ணுக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த மண்ணுக்காக உழைத்திருக்கிறாரா? இந்த மக்களுக்காக உழைச்சிருக்காரா? இந்த மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணியிருக்காரா? இவர் ஆட்சிக்கு வந்து 2014 இருந்து உள்துறை அமைச்சராக தானே இருக்கிறாரு. இந்த 14 இருந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 11 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த அமித்ஷாங்கன்னு சொல்லிக்கிற ஒரு நபர், ஒரு துரும்பை கிள்ளி போட்ட நபர், துரும்பை கிள்ளி போட்டிருப்பாரா? யாரையா கூட்டம் வந்து அரசியல் பண்ணுறீங்க? என்னையா ஆச்சு உங்களுக்கு? அதிமுகக்கு என்னையா ஆச்சு? இது கொள்கை கூட்டணியா இல்லை கொள்ளை கூட்டணியா? அது
நான் வந்து கொள்கை என்று கொள்கைக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். கொள்கை தான் எங்களுக்கு முடியும். இப்போ தானேங்க இப்போ எடப்பாடி சொன்னார். அப்படியாப்பட்ட எடப்பாடி யார் கூட வந்து கூட்டணி பேசுகிறீங்க? யார் உங்களுக்கு உங்களுக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்க தெரியாதா? எதுவுமே தெரியாதா? செங்கோட்டையனாகட்டும், நீங்களாகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அந்த அம்மா பேர் என்ன சசிகலாமாவாகட்டும், இல்லை ஒரு தினகரன் ஆகட்டும், எப்படியாப்பட்ட கட்சிங்க அது? எவ்வளவு பாரம்பரியமிக்க கட்சி. 1971 ஆரம்பித்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி 50 வருடங்களை கடந்து நிற்கிறது. எவ்வளவு பெரிய தலை சிறந்த கட்சி. ஜெயலலிதா அம்மா வாழ்ந்த ஒரு கட்சி. அவர்கள் மேலெல்லாம் எம்ஜிஆர் மேலேயும் சரி, ஜெயலலிதா மேலேயும் சரி, நமக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய இருக்குது. அது வேறு விஷயம். அவர்களுடைய கொள்கையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையும் சரி, அவருடைய ஆட்சியும் சரி, அதெல்லாம் முரண்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எவ்வளோ ஒரு கட்டுப்பாடாக ஒரு இராணுவ மாதிரி வச்சுருந்த ஒரு கட்சியை அமித்ஷாங்கிற ஒற்றை நபரிடம் போய் அடகு வச்ச மாதிரிலாம் ஆக்கிட்டீங்க. இவ்வளோ கேவலமான விஷயம். பற்றும் திருந்தலையா? இப்போ தானேங்க போன எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்னீங்க. இதில் சட்டமன்ற எலெக்ஷனில் நின்னீங்க. கூட்டணியாக தானங்க நின்னீங்க. ஏங்க ஜெயிக்க முடியல? அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு சேர்த்து வாங்கியிருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சும் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு என்ன மென்டாலிட்டி, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறது யோசித்து பார்த்தா உங்களுடைய ஆட்டம் பாட்டம் அட்டுழியம் அனைத்தும் அமித்ஷா கையில் வைத்திருக்கிறார். ஏடி, இன்கம் டேக்ஸு, என்ஐஏ இதையெல்லாம் வைத்து உங்களை குடஞ்சி உங்களுடைய விஷயங்களை பூராவும் எடுத்து அவரோட தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரு அமித்ஷா. அவர் இப்போ அந்த பேப்பர்லாம் எடுத்து என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் அனைவரும் உள்ளே போக வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடக்கூடாதுன்னு இந்த மண்ணின் மைந்தன் அமித்ஷா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லாமா மக்களே, பார்க்குறவங்களே, ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 9 பேர் பார்த்தாலும் சரி, 90 பேர் பார்த்தாலும் சரி, 9 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, இந்த காணொலியை பார்க்குறவங்க ஒருத்தராக இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மண்ணின் மைந்தன்னு சொல்லலாமா? இந்த நாட்டினுடைய அரசியலை, இந்த மண்ணினுடைய அரசியலை, இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமை மிக்க அரசியலை தீர்மானிப்பதில் அமித்ஷா என்கிற மாமனிதர், உலக மாமேதை, பெரிய அறிவாளி, அறிஞர், அவர் தீர்மானிக்கலாமா? சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். நல்லதோ கெட்டதோ, மேலேயோ கீழேயோ, என்ன இலவோ, எங்கள் மண், இது எங்களுடைய நாடு, இது எங்கள் மண், இது எங்களுடைய மக்கள். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்தே தீருவோம். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், எங்களால் முடியும், நாங்களும் வெல்லுவோம். நீங்கள் எங்கள் கூட்டணி வேணாம், இந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை. இந்த கட்சி மனிதனுக்கு எதிரான கட்சி மட்டுமல்ல, இந்த மண்ணிற்கே எதிரான கட்சி. இந்த மண்ணிற்குமல்ல, அவன் வாழ்கிற வடநாட்டுக்கே எதிரான கட்சி இந்த பார்ப்பனிய கட்சி, இந்த பார்ப்பனிய புத்தி, இந்த பார்ப்பனிய சிந்தனை, இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு உதறி விட்டுட்டு வரத்துக்கு, வெட்டி விட்டு பேசுகிறதுக்கு முடியலை. அண்ணாமலைக்கு உங்களுக்கும் என்னங்க சம்மந்தம்? ஒன்றும் என்னங்க வேறுபாடு? ஒரு வேறுபாடு இல்லைங்க. அதனால கட்சியில் இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறான். நீங்கள் அந்த கட்சியில் இல்லாமல் நீங்கள் அதிமுகங்கிற கட்சிக்கு தலைவராக இருந்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறீங்க. இவர் சொல்லலை, ஜெயக்குமார் சொல்லலை, ஐயோ பிஜேபியால் தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். ஜெயக்குமார் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, மேடையில் எக்காரணம் கொண்டு இனிமேல் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. எடப்பாடி ஐயா அவர்களே, நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லலை நீங்கள்? உங்களை அண்ணாமலை தற்கொலைன்னு சொல்லலை? இவ்வளவு பேசியும் இவ்வளவு சொன்னீங்க, திரும்பவும் போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடித்த கொள்ளை தான் எவ்வளவு? ஏன் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க? எதுக்கு? என்ன மாட்டிக்கிச்சு அவங்ககிட்ட? உங்களுடைய ரகசியங்கள், உங்களோட கட்சியின் ரகசியங்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களின் ரகசியங்கள். ஜெயலலிதாமா எவ்வளவு வழக்கு இருந்துச்சு அந்த அம்மா மேலே. ஆனால் அந்த அம்மா கேட்டாங்கல்ல, லேடியா மோடியான்னு கேட்டாங்கல்ல. அந்த தில்லில் ஒரு காவாசி, ஒரு 10%, ஒரு 5%, அட 1%, அட 1% கூட இருக்க வேணாமா? தன்மானம். திராவிட கட்சின்னு என்னங்க அர்த்தம்? தன்மானம், சுயமரியாதை, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம். இதுக்கு பேர் போன கட்சியில் இருந்துக்கிட்டு, அதுக்காக நான் வேறு எந்த கட்சியும் நான் ஊழல் செய்யலை அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஊழலுங்கிறது காமனான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஊழலுங்கிறது வேறு. ஊழலை தாண்டி மக்கள் நலனை பேணணுமா வேணுமா?
ஊழல் எல்லா கட்சியிலும் உலகம் பூரா ஊழல் செய்துங்க. ஊழலை தாண்டி மக்களினுடைய நலனில் கவனம் செலுத்தணுமா? இம்மியுண்டு துளியுண்டு. கொள்ளையடிச்சிட்டு போ, வீட்டில் தூங்கிட்டு போ, என்னமோ பண்ணி தொலை, என்னமோ பண்ணு. ஆனால் அடுத்த கட்டமாக மக்களை கொண்டு போவதற்கான துருப்பு சீட்டு, அடுத்த கட்டமான மக்களை கொண்டு போவதற்கான திட்டம், அடுத்த கட்டமான மக்களை கொண்டு போவதற்கான ஒரு ஒரு அவுட்லைன் சோர்ஸு, இந்த மக்களுடைய மானத்தை வாங்காமல், இந்த மக்களுக்கு எதிரான செயல்களை செய்யாமல், மக்களுக்கு உன்னதமான உயர்ந்த வேலைகளை செய்யணுங்கிற அடிப்படையோடு இருக்க வேணாமா ஒரு கட்சினா? அதுக்கு பேர் தானே அரசியல் கட்சி, அதுக்கு தானே அரசியல். வேறு என்ன அரசியல்? உங்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டுமா? அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மட்டும் இருக்கிறவங்க, அதிமுக இப்போ எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறவங்க, ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு வாங்குறவங்க, அந்த நீங்கள் மட்டும் எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகள் இவங்க மட்டும் காப்பாற்றி நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தால் போதுமா? அந்த கட்சியை நம்பியிருக்கிற, அந்த ரெட்டலையை நம்பியிருக்கிற அதிமுகவின் தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள், அவர்களுடைய நிலை என்ன? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீட்டு வேணான்னு சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? திமுக கபட நாடகம் ஆடுதுன்னு சொல்கிறீங்க. என்ன கபட நாடகம் ஆடிடுச்சு திமுக? நான் வந்து ஒரே மறுநாளே நான் வந்து நீட்டை வந்து தள்ளுபடி பண்ணிடுவோம், நீட்டு எழுத மாட்டோம், அந்த ஒருத்தன் ஒரு பொம்பளை பொறிக்க ஒருத்தன் சொல்லிட்டு தெரியும். நான் வந்தேனாக்க மறுநாள் நீட்டு எல்லாம் போட்டுருவேன், போட்டு சாவியை தலையில் வச்சு தூங்கிடுவேன். நீட்டாவது வெங்காயம் வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவான். அப்படின்னு சொல்கிறானே அந்த மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் பொய், அது வேறு விஷயம். அது அவன் டுபாக்குரு, அவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி, எம்ஜிஆரினுடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா இருக்காருங்க, அந்த கட்சியினுடைய பேரில் அண்ணா இருக்காருங்க. அண்ணாவின் கொள்கை என்ன? சுயமரியாதை, சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த அண்ணாவினுடைய பெயரை நீங்கள் எடுத்துருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரை மாற்றிடுங்க. அதில் கொடியில் இருக்கிற அண்ணாவின் இந்த மாதிரி இருக்குமே படம், அந்த அண்ணாவினுடைய படம், அந்த படத்தை தூக்குங்க, போடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் நேராக அதிமுகங்கிற கட்சியை விட்டுட்டு, ரெட்டலையை விட்டுட்டு நீங்கள் நேராக பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கலாம், அதான் பெஸ்ட்டு. எப்பேற்பட்ட கட்சி, எப்படியாப்பட்ட எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இல்லை என்றால் விழிப்புணர்வு, இந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. வேப்ப மரத்தில் ஏறி நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லுவாங்க, விளையாட போகும்போது மிரட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீ பயந்துடாத, அதுக்கெல்லாம் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவர். அது மாதிரி ஏகப்பட்ட பாட்டுகள், பல பாட்டு பாடியிருக்காரு. அதை தான் சொன்னார் எம்ஜிஆர், என்னுடைய முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கக்கூடிய 4 கால்களில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய கவிதைகள், அந்த புரட்சிகரமான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பட்ட புரட்சி தலைவருடைய கட்சி, அப்படியாப்பட்ட புரட்சி தலைவரோட ரெட்டலை, அப்படியாப்பட்ட அம்மா ஜெயலலிதா அம்மாவோட எப்படியெல்லாம் அவங்க ராணி மாதிரி வாழ்ந்தாங்க, அவர்களுடைய கெத்து என்ன, அவர்களுடைய ஒரு இது என்ன, மோடியா லேடியான்னு கேட்டாங்களே, தெரிச்சு ஓடினாங்களே, ஒருத்தவோட வரலையே. எப்படி எடப்பாடி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு என்னத்தங்க சொல்கிறது? என்னங்க நாடு? இப்போ நீங்கள் போயிருவீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ குற்ற செயல் செஞ்சிருக்கீங்க, நீங்கள் போயிருவீங்க. உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களுடைய கதி, திமுகவுக்கு வலுவான எதிர்கட்சி வேணும்னு தான் நம்ம கேட்குறோம். திமுகவுக்கு வலுவான எதிர்கட்சி தான் வேணும்னு கேட்குறோம். இதெல்லாம் மக்கள் உட்காந்து தினம் கேட்டுக்கிட்டு தினம் ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் கூப்பிட்டு இங்கே வாப்பா, 5 வருஷம் 2 வருஷம் நீ ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்னென்ன வேலையில் செய்கிறேன்னு சொல்லி, என்ன வேலை செய்யலை, ஏன் செய்யலை, போராட்டம் அது இதுன்னு திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்கிறத விட்டு போயும் எவனே தெரியாத, ஊர் பேர் தெரியாத வடக்கத்திக்காரங்கால போய் விழுவுறீங்களே. அவனுக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம், அவனுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம், ஏதாவது ஒரு தொப்புள் கொடி உறவு எதுவுமே இல்லை. அவன் வேற, நம்ம வேற. அவன் எங்கேயா இருக்கான், நம்ம இங்கே இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல மிஸ்டர் எடப்பாடி. நீங்கள் பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு என்ன மனசில் நல்லதுன்னு படுதோ அதெல்லாம் செய்யுங்க. இது தமிழ்னு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளையா கொள்கையா, இதுதான் மேட்ரு. நன்றி, வணக்கம்.